ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லாரம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. அதாவது லெட்டருக்குன்னே தனியாக ஒரு செக்மெண்ட் மாதிரி வச்சு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியும் தர்மலிங்கம் அமிதையும் வந்துட்டு இணைச்சி நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்குது. அது கேரக்டருக்காக பண்ணுறாங்களா இல்லை பர்சனல் அட்டாக்கிங்காக பண்ணுறாங்களா தெரியல. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுக்கல. அந்த ப்ரொமோ விஷயங்கள் இது வரைக்கும் வரல. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இந்த ஓட்டிங் அனாலிசிஸை வந்துட்டு, அதாவது இரவு வேலை ஓட் நிலவரத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் அந்த ஹைப் பட்டனையும் தட்டுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4வது பிளேஸ் இந்த பார்வதிக்கு திடீர்னு எக்கச்சக்கமான ஓட்டெலாம் வந்திருக்கு. அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க பார்க்குறது முன்னாடி ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா விக்ரம். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 83,235 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.28. ஸோ விக்ரம் இன்றைக்கி வந்துட்டு நிறைய சம்பவங்கள் பண்ணிகிட்டே இருக்காரு. அவரோட காப்பு காணாமல் இருக்கு போல இருக்குது. அதை சொல்கிறாரு, நான் கொஞ்சம் இந்த வாரம் வந்துட்டு டெவிலா மாறி நிறைய பேர் அழவஷ்டம் போல இருக்குது, அதனால தான் என் முன்னோர்கள் வந்து என் காப்பை வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு தெரியுது நிறைய பேர் அழுவ வச்சிருக்கா அப்படின்னு. காலையில் இவரால் தான் வந்துட்டு விஜய் பார்வதி அழ விஷயங்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸில் வந்துட்டு பாதி லெட்டர் இவர் தான் எழுதிருப்பார் போல இருக்குது. திவ்யா வந்து அந்த கேவலமாக ஒரு லெட்டர் எழுதும்போது இவரும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காப்புல. அதை சொல்லியிருக்கலாம், பட் அவருக்கு தான் சந்தோஷமாக இருக்குமே விஜய் பார்வதியை வந்துட்டு திட்டினா கலாச்சா. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்காக இவர் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு மக்கள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்பவே முடியல. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டாங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 64,920 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.7. ஸோ உண்மையிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம். அதுவும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3வது 4வதுல இருந்த விஜய் பார்வதிக்கு இந்த வாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் செகண்ட் பிளேஸில் கிடச்சிருக்கு. காரணம் அவங்களுடைய மனமாற்றமும் அவங்களுடைய அந்த டாஸ்கில் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க எல்லோரும் டார்கெட் பண்ணுற விஷயங்களும். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விஷயங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு ஆறுதல், அதாவது ஓட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ சிம்பத்தி அப்படின்ற ஒரு ஓட்டு வந்துட்டு எல்லா செஸ்ஸிலும் விளையாடும். அந்த ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு திவாகருக்குலாம் நினச்சி, அதுக்கப்புறம் திவாகரை பிடிக்காமல் அந்த சிம்பத்தி ஓட்டு காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த ஓட்டு விஜய் பார்வதி பக்கம் திரும்ப போகுது. மாசா வந்துட்டு இந்த வாட்டி வந்து சீசன் 9ல் ஒரு சம்பவத்தை வந்துட்டு விஜய் பார்வதி பண்ண போகிறாங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த பொண்ணை வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. பிக் பாஸாக இருந்தாலும் சரி, விஜய் சேதுபதியாக இருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற ஆட்கள் எல்லாருமே அரோராலேருந்து கமருதீன் கூட ஒரு சில நேரம் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு. விக்ரம்லேருந்து கனி எல்லாருமே இதை பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3வது பிளேஸ் பார்த்தா திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 62,395 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.21. காலையில் அந்த லெட்ரு பயங்கரமான பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த லெட்ரு எழுதுனது திவ்யா. அந்த அளவுக்கு அவங்களுக்கு காண்டு. ஏன் காண்டு அப்படின்னா அவங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் முதல்ல இருக்குது. குறிப்பாக அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பிடிக்காத நபர் அப்படி பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி மட்டும்தான். இவங்களுக்கு மட்டும் இல்லை, இவங்களுக்கு கனிக்கு முதல் சாண்ட்ராக்கு இருந்துச்சு, இப்போ சாண்ட்ரா என்னமோ சைலண்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாக வந்து பேசிகிட்டே இருக்காங்க விஜய் பார்வதியை. அதுவும் அவரு கூட தர்மலிங்கம் கூட வந்து கனெக்ட் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, எந்த ஸ்கூலில் ஹாஸ்டலில் இந்த மாதிரி டைரெக்டாக வார்டனை கலாய்க்கிற விஷயங்களும், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் டீச்சரை கலாய்க்கிற விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்துட்டு கமருதீன் நல்லா வச்சு செஞ்சார் திவ்யாவை. இதில் வேறு வந்து கானவனத் கீழே விழுந்திருக்காரு. அங்கே வந்து ஒரு காமெடியை பண்ணுறாங்க. இதை வந்து தடவுங்க சரியாயிடும், அதை வந்து நம்மளுக்கு பீப் போட்டு இது பண்ணிட்டாங்க. இவங்க வந்து மற்றவங்களை கலாய்க்கலாமா, ஆனால் இவங்களை வந்து யாராவது கலாய்ச்சாங்கன்னா இவங்க காண்டாயிடுவாங்களாம். 4வது பேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 60,708 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.88. ஸோ கமருதீன் பார்த்தீங்கன்னா திவ்யா மேலே சமகாலம் இருக்கார். ஏன்னா கமருதீனுக்கு கிளியராக தெரியுது திவ்யா பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்குண்டு. சரிங்களா? அதனால் வந்துட்டு திவ்யாவை நிறைய இடங்களில் அவங்க யாருக்கெல்லாம் சண்டை போகிறாங்க அவங்ககிட்ட போய் ஒரு அலர்ட்டை கொடுத்துரு. நேற்று கூட பார்த்தீங்கன்னா அமித்க்கு ஒரு அலர்ட் கொடுத்துருப்பாரு. இன்றைக்கெலாம் டைரெக்டாக வச்சு செஞ்சு விட்டார். அதுலேயும் ஒரு கவிதை மாதிரி ஒன்று சொன்னார். என்னென்னா, அதாவது ஆப்பிள்லேருந்து ஆப்பிள் ஜூஸ் வரும், மாதுளையிலேருந்து மாதுளை ஜூஸ் வரும். திவ்யா கிட்ட ஒரு மனுஷன் பேசினா என்ன வரும் அப்படின்ட்டு போட்டு கலாய்ச்சி விட்டாரு. அவங்க ஒரு மாதிரி காண்டாயிட்டாங்க. என்னன்னா ஒன்றுமே இல்லை, சபரி கூட ஏதோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதில் சைக்கிள் ஏதோ காலில் ஏறி இருக்கும் போல இருக்குது. கால்ரா அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு காணவனத்தை வந்துட்டு கால்ராவா அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு இன்னும் இந்த நேரத்தில் போய் காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு கலாய்ச்சிருக்காங்க. அதுக்கு தான் வந்து அவர் கலாய்ச்சி விட்டுருக்காரு. நீ காலையில் வந்து காணவனத்தை வந்து கலாய்க்கும் போது உனக்கு இனிச்சது இப்போ கசக்குதான் என்னத்தான் சொல்ல. 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அமித் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அவர் தான் 38,799 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.59. அவர் வந்துட்டு இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோவப்பட்டார் ப்ரொமோவில். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு ஒரு காதல் ட்ராக் மாதிரி இவங்களுக்கும் வார்டனுக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசும்போது நம்மளுக்கே ஷாக் ஆகுது. என்னடா இது இவரே பேசிட்டு எதுக்கு அங்கே வந்து விஜய் பார்வதி கிட்ட சண்டை போட்டார் அப்படின்றது ஒன்றுமே புரியல. இன்னும் வரைக்கும் வந்து லைவில் வந்துட்டு எதுவுமே அதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரல. ஆனால்
திவ்யா எழுதின லெட்டர் எல்லாமே வந்துடுச்சு. பட் என்னன்னு தெரியல. அதே மாதிரி அமித்தை வந்துட்டு சபரி வந்து விக்ரம் வந்து கேட்டார், இங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு உறவு முறையில் சொல்லுங்கள் அப்படின்போது எல்லாரையும் ஒரு ஒரு உறவு முறையில் சொன்ன அமித் வந்துட்டு இவங்களை விஜய் பார்வதி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃப்யூச்சர் குத்து வழக்குன்ட்டார். அதனால தான் அங்கே வந்து சம் விஷயங்கள்லாம் போது போல இருக்குது. பட் இன்னும் லைவில் தெரியல, அது நைட்டு தான் போக தெரியும்னு நினைக்கிறேன். 6வது பேசத்தில் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 34,598 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.77. அரோரா இந்த வாரம் முழுக்க பெருசாக எதுவுமே பண்ணலை. நீங்கள் ஏதாவது அரோரா பண்ண விஷயங்களை பார்த்தீங்களான்னு சொல்லுங்கள். ஆனால் திருக்குறளில் கொஞ்சம் அழகாக சொன்ன மாதிரி இருந்தது. 7வது பேச பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு 34,139 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.68. இன்றைக்கி தான் ஒரு வேலை ஒன்று செஞ்சாங்க. என்னென்னா ஃப்ளேம்ஸ் போட்டிருக்காங்க யாரோ விஜய் பார்வதிக்கும் நம்ம தர்மலிங்கம் சாருக்கும். அதை வந்துட்டு கையெழுத்து கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே எங்கே போய் அலைஞ்சு கையெழுத்தில் வாங்கிட்டு வந்தாங்க. மற்றபடி எதுவுமே பெருசாக பண்ணல. நல்லா தூங்கினாங்க. 8வது பேச பார்த்தீங்கன்னா பிரஜன் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,736 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.6. பிரஜன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் 5வது பிளேஸில் இருந்தார். அதுக்கப்புறம் 6வது 7வது இப்போ 8வது பிளேஸ் வந்திருக்காரு. இவருக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஆட்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோரால் சேமான ஓட்ஸ் தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வாரம் இவரே வெளியே போய்ட்டு வரோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டரை வந்து செம்மையாக போடுவார் பார்த்தா செம்ம மோசமாக தான் பண்ணியிருக்காப்புல. இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பில்லைன்னு நிறைய பேர் இவர் கலாய்ப்பார். இவருக்கே இந்த வாரம் வந்து முதுகெலும்பு இல்லாத மாதிரி தான் இருந்தார். 9வது பேச பார்த்தீங்கன்னா கனி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 33,389 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.53. கனி இப்போ பயங்கரமான விஷக்கனி அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம அமித் அவர்கள் வந்துட்டு இவரை சபரியை கூப்பிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இன்றைக்கி உனக்கு ஒரு டாஸ்க் என்னென்னா லைட் ஆஃப் ஆகிற வரைக்கும் நீ வந்து வசந்தி அம்மா கிட்ட வந்துட்டு ஸ்வீட்டாக தான் பேசுகிற, ஏன்னா டெய்லியும் நிறைய பேர் கலாய்க்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே கனி கோந்துருச்சு. என்னது இந்த ஆக்டிவிட்டி நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன். நான் சொல்கிறேன்டா, லைட்டு ஆஃப் ஆனாலும் சரி அந்த பொண்ணை நீ வச்சு செய்கிற. எதுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு அவங்க சொல்கிறது. எதுக்குமா? உங்களை ஏதாவது உங்கள் தொழிலில் ஏதாவது வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களா, இல்லை உங்கள் சோத்தில் மண்ணலி போட்டாங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுத்தாங்களா? அவங்க பாடு செவனன்னு இருக்காங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ காண்டு? அதனால தான் பார்த்தீங்களா மக்கள் வந்து ஓட்டு போடுறாங்களா பார்த்தீங்களா? 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அடுத்து 33,343 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.52. ஸோ ரம்யாவை பற்றி என்ன சொல்கிறது? நீங்களே ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன். தயவுசெய்து சத்தியமாக எனக்கு எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 31,890 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.24. வியானா இன்றைக்கி பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா, அதுலேயும் இவங்க பண்ணுறதை வச்சு காலையில் நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. ப்ரொமோவில் அந்த லெட்டரை வந்துட்டு வியானா எழுதின மாதிரி ஒரு விஷயம், ஆனால் கடைசியில் அது எழுதவே இல்லை. ஆனால் இவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக பெரிய பூதாகரமாக வெடிக்க போகுது. என்னென்னா டாஸ்க் லெட்டர் கிழிச்ச விஷயங்கள் இதை தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க. தெரியாமல் பண்ணுறது வேறு, தெரிஞ்சே வந்து அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி ஏதோ சம்திங் எழுதி கடைசியில் வந்து அதை கிழிச்சது. அதை விக்ரமே வந்து கலாச்சி பயங்கரமாக பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நிறைய சேட்டைகள் இன்றைக்கி எக்கச்சக்கமாக பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜெயில் கன்ஃபார்ம். பட் விஜய் சேதுபதி வச்சு செய்ய போகிறாருன்றது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக எல்லாரும் வாங்கின ஓட்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5,11,152 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக தெய்வமே அதாவது ஒரு டபுள் எலெக்ஷன் இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அதில் வியானாவும் ரம்யாவும், இல்லை வியானாவும் கனியும், இல்லை ரம்யாவும் கனியும் போனான்னா செம்ம மாசாக இருக்கும். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.